போரால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் சமீபத்திய தசாப்தங்களில் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை கண்டுள்ளது. மோதலின் சாம்பலில் இருந்து புதிய தலைமுறை எழுந்துள்ளது. அவர்கள் ஒரு தேசத்தின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் சுமந்து செல்கிறார்கள். இந்த இளம் வியட்நாமியர்கள் அசைக்க முடியாத உத்வேகத்தாலும் முன்னேற்றத்துக்கான தாகத்தாலும் உந்தப்பட்டு தங்கள் நாட்டின் விதியை வடிவமைக்கிறார்கள். போரால் பாதிக்கப்பட்ட நிலத்திலிருந்து செழிப்பான பொருளாதாரமாக வியட்நாமின் அசாதாரண பயணத்துக்கு அவர்கள்தான் உந்து சக்தி. வியட்நாமிய மக்களின் மீள்தன்மை அதன் இளைஞர்களின் ஆற்றல் மற்றும் லட்சியத்துடன் ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளது. தங்கள் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக முந்தைய தலைமுறையினர் செய்த தியாகங்களை அவர்கள் நேரில் கண்டுள்ளனர். விடாமுயற்சியின் இந்த மரபு அவர்களுக்குள் ஆழமான பொறுப்புணர்வையும் தங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் அபரிமிதமான ஆசையும் ஏற்படுத்தியுள்ளது. வியட்நாமின் இளைஞர்கள் எதிர்காலம் தங்களுடையது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். கற்றுக்கொள்ளவும் புதுமை செய்யவும் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர். ஒவ்வொரு நாளும் வியட்நாம் இனி அதன் கடந்த காலத்தா வரையக்கப்படவில்லை, ஆனா அதன் இளைய தலைமுறையின் வரம்பற்ற ஆற்றலா வரையக்கப்படுகிறது என்பதை உலகிற்கு நிரூபிக்கிறார்கள். வியட்நாமின் இளைஞர்கள் தங்கள் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையும் வாக்குறுதியும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி தங்கள் தேசத்தை வழிநடத்தும் போது ஒரு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. கல்வி முன்னேற்றத்தின் மூலங்கள் மேலும் வியட்நாமின் இளைஞர்கள் இந்த உண்மையை மனதார் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அறிவே சக்தி அவர்களின் தனிப்பட்ட திறனை திறக்கும் திறவுகோல் மற்றும் தங்கள் தேசத்தை முன்னோக்கி செலுத்தும் திறவுகோல் என்பதை அவர்கள் புரிந்துகிறார்கள். நாடு முழுவதும் வகுப்பறைகள் கற்ற தாகத்தால் ஒலிக்கின்றன. இளம் மனங்கள் புதிய தகவல்களையும் திறன்களையும் உள்வாங்க ஆர்வமாக உள்ளன. வியட்நாம் அரசு கல்வியில் குறிப்பிட்ட முதலீடுகளை செய்துள்ளது. அதன் மாற்றும் சக்தியை அங்கீகரிக்கிறது. மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் நவீனமாக்கப்பட்டு சமீபத்திய தொழில்நுட்பம் மற்றும் வளங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன. உதவித்தொகை மற்றும் நிதி உதவி திட்டங்கள் அனைத்து தரப்பினரையும் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியை அணுகக்கூடியதாக ஆக்குகின்றன. யாரும் விடப்படவில்லை என்பதை உறுதி செய்கின்றன. ஆனா வியட்நாமில் கல்வி பாடப்புத்தகங்கள் மற்றும் வகுப்பறைகளுக்கு அப்பாற்பட்டது. இளைஞர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை தீவிரமாக தேடுகிறார்கள். பட்டறைகள், கருத்தரங்குகள் மற்றும் ஆன்லைன் படிப்புகளில் பங்கேற்கிறார்கள். அறிவை தேடுவது ஒரு தொடர்ச்சியான பயணம் என்பதை புரிந்துட்டு வாழ்நா முழுவதும் கற்றலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கல்வியில இந்த அர்ப்பணிப்பு உயரும் எழுத்தறிவு விகிதங்களிலும் உயர்கல்வியை தொடரும் இளம் வியட்நாமியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதிலும் தெளிவாக தெரிகிறது. அவர்கள் ஸ்டெம் துறைகள், வணிகம் மற்றும் கலைகளில் பட்டங்களை பெற்று வியட்நாமின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கு பங்களிக்க தேவையான திறன்கள் மற்றும் அறிவை கொண்டுள்ளனர். வியட்நாமின் இளைஞர்கள் வேலை தேடுவதில்லை, அவர்களே வேலைகளை உருவாக்குகிறார்கள். தொழில் முனைவோர் மனப்பான்மையாலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் உந்தப்பட்டு அவர்கள் தொடக்க நிறுவனங்களை நிறுவுகிறார்கள், ஆன்லைன் வணிகங்களை தொடங்குகிறார்கள் மற்றும் பாரம்பரிய தொழில்களை சீர்குலைக்கிறார்கள். இந்த தொழில் முனைவோர் மனப்பான்மை வியட்நாமின் பொருளாதார நிலப்பரப்பை மாற்றுகிறது. புதுமையான மொபைல் பயன்பாடுகளை உருவாக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதல் சமூக பிரச்சனைகளை தீர்க்கும் சமூக நிறுவனங்கள் வரை இளம் வியட்நாமிய தொழில் முனைவோர் தங்கள் ஆர்வங்களை தொடரும்போர் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் ஆசையால் உந்தப்படுகிறார்கள். அவர்கள் சிந்திக்கவும் தற்போதைய நிலையை சவால் செய்யவும் பயப்படுவதில்லை. இந்த தொழில் முனைவோர் மனப்பான்மையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வியட்நாம் அரசு அங்கீகரித்துள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு இன்குபேட்டர் திட்டங்கள், வழிகாட்டுதல் வாய்ப்புகள் மற்றும் நிதிக்கான அணுகல் வழங்கப்படுகிறது. அவர்களின் யோசனைகளை யதார்த்தமா மாற்ற அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குகிறது. இந்த புதுமை கலாச்சாரம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறது மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கான மையமாக வியட்நாமை நிலைநிறுத்துகிறது. இளம் வியட்நாமிய தொழில் முனைவோரின் வெற்றி கதைகள் அவர்களின் சகாக்களுக்கு ஒரு உத்வேகமாக செயல்படுகின்றன. மேலும் பல இளைஞர்கள் தொழில் முனைவோரை தழுவி வியட்நாமின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்க ஊக்குவிக்கின்றனர். நான்காம் பகுதி தொழில்நுட்பம் சார்ந்த முன்னோடிகள். டிஜிட்டல் யுகத்தில் வியட்நாமின் இளைஞர்கள் டிஜிட்டல் உலகில் வளர்ந்து வருகிறார்கள். இணையம், சமூக ஊடகங்கள் மற்றும்
மொபைல் தொழில்நுட்பத்தின் சக்தியை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் புதுமை செய்யவும் பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் தொழில்நுட்ப அறிவு வியட்நாமை டிஜிட்டல் யுகத்திற்குள் செலுத்துகிறது. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளில் ஒரு பிராந்திய தலைவராக மாற்றுகிறது. இளம் வியட்நாமியர்கள் இந்த டிஜிட்டல் புரட்சியின் முன்னணியில் உள்ளனர். அவர்கள் மொபைல் பயன்பாடுகளை உருவாக்குகிறார்கள், ஆன்லைன் தளங்களை உருவாக்குகிறார்கள் மற்றும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை நிவர்த்தி செய்ய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். டிஜிட்டல் துறையில் மாற்றியமைத்து புதுமை செய்யும் அவர்களின் திறன் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் நாடு முழுவதும் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. செழிப்பான டிஜிட்டல் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு வியட்நாம் அரசு உறுதி பூண்டுள்ளது. இணைய அணுகலை விரிவுபடுத்துதல் மற்றும் டிஜிட்டல் எழுத்தறிவை ஊக்குவித்தல் போன்ற டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் முதலீடுகள் இளம் தொழில்நுட்ப தொழில்முனைவோர் வளரக்கூடிய சூழலை உருவாக்கின்றன. வணிகங்களை நுகர்வோருடன் இணைக்கும் மின்வணிக தளங்கள் முதல் கிராமப்புறங்களில் உள்ள இடைவெளியை குறைக்கும் ஆன்லைன் கல்வி முயற்சிகள் வரை வியட்நாமின் தொழில்நுட்பம் சார்ந்த இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மாற்றம் சக்தியை நிரூபிக்கிறார்கள். வியட்நாம் அதன் பணக்கார வரலாறு மற்றும் கலாச்சாரத்துக்காக மட்டுமல்ல, உலகளாவிய டிஜிட்டல் நிலப்பரப்புக்கு அதன் பங்களிப்புகளுக்காகவும் அங்கீகரிக்கப்படும் ஒரு எதிர்காலத்தை அவர் வடிவமைக்கிறார்கள். ஐந்தாம் பகுதி பசுமை இதயங்கள், அக்கறையுள்ள ஆத்மாக்கள், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்னோடிகள். வியட்நாமின் இளைஞர்கள் தங்கள் சூழலை பெறுவது மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்கவும் தீவிரமாக போராடுகிறார்கள். மாசுபாடு முதல் காலநிலை மாற்றம் வரை தங்கள் நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். மேலும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள். வியட்நாம் முழுவதும் இளைஞர்கள் சுற்றுச்சூழல் முன்முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார்கள். அவர்கள் துப்புரவு பணிகளை ஏற்பாடு செய்கிறார்கள், மரங்களை நடுகிறார்கள், பொறுப்பான கழிவு மேலாண்மைக்கு வாதிடுகிறார்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். தங்கள் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பில் அவர்களின் ஆர்வம் மற்றவர்களை பசுமையான வியட்நாமுக்கான இயக்கத்தில ஊக்குவிக்குது. ஆனா சமூக பொறுப்புக்கான அவர்களின் அர்ப்பணிப்பு சுற்றுச்சூழலுக்கு அப்பாற்பட்டது. கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவது, முதல் பாலின சமத்துவம் மற்றும் LGBTQ+ உரிமைகளுக்கு வாதிடுவது வரை பல்வேறு சமூக காரணங்களுக்கு அவர்கள் ஆதரவளிக்கிறார்கள். அநீதிக்கு எதிராக பேசுவோம், அனைத்து வியட்நாமியர்களுக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகத்தை உருவாக்கவும் அவர்கள் தங்கள் குரல்களை பயன்படுத்துகிறார்கள். சமூக ஊடக பிரச்சாரங்கள், சமூக தொடர்பு திட்டங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு மூலம் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள், தங்கள் சகாக்களை திரட்டுகிறார்கள் மற்றும் தலைவர்களை பொறுப்பு கூற வைக்கிறார்கள். தற்போதைய நிலையை சவா செய்யவும் ஒவ்வொருவருக்கும் வளர வாய்ப்பு உள்ள வியட்நாமுக்காக போராடவும் அவர்கள் பயப்படுவதில்லை.